Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம கம்பு அவல் யூஸ் பண்ணிட்டு ஒரு வெஜிடபிள் உப்புமா தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். நம்ம நார்மலா அவல் உப்புமா செய்வோம், சிவப்பு அவல் உப்புமா செய்வோம். இப்போ வந்து மில்லட்ஸ்ல எல்லாமே நமக்கு ஃப்ளேக்ஸ் கிடைக்குது. அதில் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து கம்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இந்த அவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கம்பு அவல் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டாவே போதும். நம்ம ஊற வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். நம்ம வாஷ் பண்ணோன்னே இந்த மாதிரி ஈரப்பதத்தோடு இருக்கும். இதுவே ஒரு 2-3 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு சூடான கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா செவக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். இதுலேயே பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வந்துருச்சு. இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச 2 கேரட் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு குடமிளகா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு, டோஃபு, பன்னீர், சோயா இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இப்போ ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா குழையணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கறி மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா வெறும் தனி மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்தா போதும். இந்த கறி மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா இருந்ததுன்னா கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கம்பு அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த அவல் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட கம்பு அவல் வெஜ் உப்புமா தயாராகிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நம்ம கலந்து விட்டால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 1/2 மூடி லெமன் ஜூஸை இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கம்பு வெஜ் அவல் உப்புமா தயாராகிடுச்சு. இந்த கம்பு அவல் வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிடும், உதிரியாக வராது. இது வந்து டின்னருக்கு இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான கம்பு அவல் உப்புமாவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.